வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். செயற்குழு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்திலேயே கொங்கு மக்கள் முன்னணிக்கு உரிய தொகுதி வழங்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதை மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து எங்களுக்கு தொகுதி ஒதுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். அவங்களும் பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இல்லை, விஜய் வர்றதா சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு சூழல் இல்லை. அப்படி பரப்புரை செய்கிறாங்க. விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்ற மாதிரி அப்படி ஒரு சூழல் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை. வந்தால் நல்லா இருக்கும். அதிமுக கூட்டணி இன்னும் பலம் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பழனி எது வேணுமா? குறிப்பாக போன 2021 சட்டமன்ற தேர்தலில் பழனி தொகுதியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்கிறதா வந்து தேர்தலில் திமுக அரசும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரைக்கும் 5 ஆண்டு காலமாக அதுக்கான முன்முயற்சி எதுவுமே எடுக்கலை. இந்த அரசு சொன்ன கோரிக்கையை இந்த மக்களுக்கு ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது. உடனடியாக இப்பொழுதே பழனியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்கிறதுக்கு இந்த திமுக அரசு கடுமையாக அறிவிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் ரயில்வே மேம்பால திட்டம் ஏற்கனவே இது தொடர்ச்சி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு வந்து தேர்தலுக்கு முன்பாக வந்து பூமி பூஜையெல்லாம் போட்டு துவக்கிறதா சொல்லியிருக்காங்க. தேர்தல் தேதி 2 நாள் அறிவிக்கிற சூழலில் இப்படி இன்னும் வேலை துவக்குவாங்களானே தெரியல. பூஜையோட அப்படியே இருக்குது. அந்த பால வேலையை உடனடியாக துவக்கி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு